ஜீப் வந்து இப்போ அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டோல் பிளாஸா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூரேஷனுக்கு லேட்டாக கூட வரலாம், பட் டியூரேஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் தான் இங்கே மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ரூம் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். கெஸ்ட் ஹவுஸ் வந்து அலாட் ஆகிருக்காங்க. ஸோ ரூம் கொஞ்சம் ப்ராடாக நமக்கு 100 ரூபீ தான். பட் காசு அன்னப்பிரசாதா சென்டர் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ செக் அவுட் இல்லை, நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நேராக தர்சனம் போகிறோம். தர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த கோட்டாவில் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ தாத்தா பாட்டி இருக்கிறதால அவங்களுக்காக ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன் கோட்டாவில் போகிறோம். அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நேராக போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ நேராக அங்கே கிளம்பலாம். நாம் இப்போ அன்னதான ஹால் வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு ஃப்ரம் 8:30 to 10:30 வரைக்கும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் 10:30 to 4:30 வரைக்கும் உங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஈவினிங் 5:30 to நைட் 10:30 வரைக்கும் எகைன் டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம உள்ளே போகலாம், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் வந்து அவங்கள பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸு. அண்ட் இங்கேருந்து கோயில் ரொம்ப பக்கம்னு சொல்லியிருந்தேன். அது எவ்வளோ பக்கம்னா இதுதான் வந்து கெஸ்ட் ஹவுஸ். அண்டு முன்னாடி உங்களுக்கு ஒரு க்ரீன் போர்டு தெரியுதா, இந்த இடத்துல இதுதான் டெம்பிள். ஸோ இப்போ அந்த வழியாக போக போகிறோம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து இதுதான் வந்து அன்னதான கூடம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட் அங்கே சீனியர் சிட்டிசன் தர்ஷனுக்கு போகலாம். ஸோ நீங்கள் வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 50 feet முன்னாடி வந்தாலே உங்களுக்கு வந்து முன்னாடி டெம்பிள் வந்துடும். இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், முன்னாடி தான் கோபுரம். ஸோ இது வந்து கிழக்கு மாட வீதி, அதுக்கிட்ட தான் இந்த அன்னதான கூடம் இருக்குது. அங்கே டெம்பிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே அங்கே போகலாம். நீங்கள் அன்னதான கவுண்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷூ கவுண்டர் இருக்குது. இங்கே மொபைல் அலௌடு தான், நோ இஷ்யூ. ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்துச்சு, ப்ளஸ் டோக்கன்லாம் வாங்கணும்னு இருந்துச்சு. இப்போ சென்ட்ரலைஸ்டு அன்னதான கூடன்னு ஒரே இதாக ஆக்கிட்டாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ உள்ளே போய் உங்களை நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அன்னதான கூடத்தோட கிராண்ட் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு அன்னதான கூடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக்ஸ் இருக்குது. பிளாக் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6ன்னு. ஸோ அதில் எப்பப்போ எது வேக்கண்ட் ஆகுதோ அங்கங்கே நமக்கு செப்பரேட் பண்ணி லைன் கியூ அனுப்புவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதான கூடத்துலேயும் இந்த வேறு லெவலில் ஒரு வியூ வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அன்னதான கூடத்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் டெக்கரேஷன். இப்போ நமக்கு ஹால் 3 and 4 தான் வேக்கண்ட், அங்கே போயிடலாம். ஸோ ஃபுல்லாக செம்ம க்ரௌடிங்க போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இருக்காங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:15 தான் ஆகுது. அன்னதான ஹால் என்ட்ரி. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கிராண்ட் டெக்கரேஷன். அந்த பக்கம் ஃபுல்லாக ஹால் தாங்க, 3, 4, 5, 6, 7, 8. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஹால். ஸோ எவ்வளோ கூட்டம் வந்தாலும் எடுத்துக்கிற ஒரு ஹால் இது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் இங்கே உட்காந்துருக்கோம். அங்கே பூஜை நடந்துட்டுருக்கு. அந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா இன்னும் குறையில. உள்ள என்ட்ரன்ஸ் இன்னும் என்ட்ரி நிறையா பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஸ்பேஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கி அன்னதானம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பூஜை பண்ணி ஃபுல்லாக காட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நைட் வந்து அப் டு 10:30, 11 வரைக்கும் உங்களுக்கு அன்னதானம் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சேமியாவும் சட்னியும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே முன்னாடி வராகசுவாமி டெம்பிள் ஒன்று இருக்குது நார்த்து மாட ஸ்ட்ரீட்டில். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆகலாம். இதாங்க ஹால், இது வெளியே வந்தாச்சு.
இப்போ அப்படியே வந்து சீனியர் சிட்டிசன் தர்ஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து வராக சுவாமி இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் நெக்ஸ்ட்டு திருப்பதி போகணும் அம்மா திரும்ப சாமி பார்க்க. ஸோ அப்படியே இப்போ முன்னாடி தான் வந்து வராக சுவாமி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் எப்படி என்ன அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற கேட் நம்பர் 9 வழியாக வந்தாச்சு. அந்த அன்னதான பிரசாத கவுண்டர் பக்கத்தில். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு டெம்பிள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வழியாக எல்லாம் போவீங்க. அங்கே உங்களுக்கு தெரியுது வந்து கோவில். இந்த பக்கம் இருக்கிறது தான் வராக சுவாமி சன்னதி. ஸோ இங்கே வந்தால் இது வரைக்கும் பார்க்காதவங்க இங்கே வந்து பார்த்துட்டு இனிமே போங்க. பட் இந்த வராக சுவாமி சன்னதி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். ஏன்னா அது சின்ன கோயில் தான், பட் நல்லாயிருக்கும். ஆனால் க்ரௌடியாக இருக்கும். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா உங்களுக்கு தெப்பக்குளத்துக்கு ரைட் சைடில் இருக்கும் இந்த வராக சுவாமி சன்னதி. ஸோ ஓகேங்க, இப்போ அப்படியே லைனில் உள்ள மொபைலில் யூஸ் பண்ணால் கேமரா எடுக்க விட மாட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டு வெளியே வந்து உங்களுக்கு நான் மிச்சத்தை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வராக சுவாமி வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு ½ hour ஆச்சு வராக சுவாமி. ஸோ ஆக்சுவலாக இங்கே கும்பிட்டு தான் நெக்ஸ்ட் திருப்பதி கும்பிடணுன்னு அந்த ஒவ்வொரு ஹால்லேயும் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே முடிஞ்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ராதா கிருஷ்ணா டெம்பிள் அது இதுன்னு இங்கே குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. இதை முடிச்சுட்டு நாம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு அங்கே திருப்பதி உள்ளே போகிறோம். ஸோ இங்கே ராதா கிருஷ்ணா டெம்பிள், அந்த பக்கத்தில் என்னமோ குட்டி குட்டி டெம்பிள்ஸ் முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே கோபுரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? அதுக்கு அடுத்தது அந்த கோபுரம் தாண்டி உங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கான லைன் அங்கே இருக்கும். காட்டுறேன் பக்கத்தில் உங்களுக்கு போயிட்டு. ஹைக்ரீவர். ஸோ இது வந்து வராகி டெம்பிள், வராக சுவாமி டெம்பிள். இந்த மாடவீதிலே பார்த்தீங்கன்னா மியூசியம்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய இடத்துல போர்டு வச்சுருக்காங்க. அது அப்படியே போயிட்டு என்ன ஏது நம்ம ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். வராக சுவாமி பார்த்தீங்கன்னா செம லைன் இருந்துச்சாப்லே. இப்போ வந்து ஃபுல்லாக கம்மியாகி ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. அண்ட் திருப்பதியே இப்படி தாங்க, எப்போ கூட்டம் வரும் எப்போ கூட்டம் போகும்னு சொல்லவே முடியாது. அண்ட் மியூசியம்கான போர்டு தான் இந்த பக்கம். ஸோ கரெக்டாக வராக சுவாமி டெம்பிள் அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குன்ட்டு. அண்ட் சப்போஸ் இந்த திருப்பதி பக்கத்தில் இருக்கிற திருப்பதி குளத்தில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வராக சுவாமி டெம்பிளுக்கு பின்னாடி இருக்குது புஷ்கரணியோட வழி. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா குளிக்கலாம். ஆக்சுவலாக மியூசியம் பார்த்தீங்கன்னா மேற்கு மாடவீதி வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட வெளியே இருந்து ரோடு வரைக்கும் போய் ரோடு கிராஸ் பண்ணி போகணும். ஸோ அப்படியே ஒரு தடவை தான் வரப்போகிறோம். அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே மெயின் ரோடுக்கு வந்து இந்த வெளியே வந்து ஒயிட் கலர் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அந்த பில்டிங் தான் வந்து மியூசியம் பில்டிங். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அதுதான் மியூசியம். பட் இவ்வளோ தூரம் நடந்தது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்காமா, அதனால க்ளோஸ்டுன்ட்டாங்க. சரி ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம சீனியர் சிட்டிசன் தர்ஷனுக்கு அப்படியே கிளம்பலாம். அண்ட் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் பார்த்தீங்கன்னா தெற்கு மாடவீதி, சவுத் மாடா ஸ்ட்ரீட் அங்கே இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு நேராக வரப்போ கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளே போனீங்கன்னா மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் அந்த சீனியர் சிட்டிசன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ எகெயின் நம்ம வந்து மாடவீதியில் கனெக்ட் ஆயாச்சு. இப்போது நான் ஆஸ் யூஷுவல் கோயிலுக்கு முன்னாடி இருந்து சுற்றாமல் பின்னாடி இருந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். முன்னாடி இருந்து வந்தீங்கன்னா கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லைன் இருக்கும். அந்த மேலே கேட் பாலம் இருக்கும். அதுக்கு கீழே நான் வந்து பின்னாடி இருந்து வரதால இப்போது முன்னாடி எனக்கு பாலம் வரும். நான் உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கோம். ஸோ இதான் வந்து கோயில் கோபுரம், தங்க கோபுரம் ப்ளஸ் முன்னாடி வந்து ராஜகோபுரம் இருக்குது. அதுக்கு கரெக்டாக பின்னாடி இருக்கும். ஸோ பின்னாடி இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ லெஃப்ட்டு திரும்பணும். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கா. ஆக்சுவலாக எல்லா கூட்டமும் இந்த பிரிட்ஜில் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் வந்தாலும் சரி, 300 ரூபீ தர்ஷன் வந்தாலும் சரி, இந்த பிரிட்ஜில் தான் கனெக்ட் ஆகும். இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஷெட்டு. இந்த ஷெட்டு தான் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான தர்ஷனோடது. இந்த தர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே மினிமம் 3 மந்த் முன்னாடி புக் பண்ணணும். நாங்கள் இப்போ மார்ச் மந்த் வந்திருக்கோம். இதுக்கு நான் புக் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் இப்போது ஏதாச்சும் மந்த் போகிறீங்கன்னா அதுக்கு 3 மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணால் மட்டும்தான் இது அலவுடு. இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நமக்கு 1 o'clock வந்து உள்ள ரிப்போர்ட்டிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ இப்போ போய் நான் அப்பா அம்மா ப்ளஸ் வந்து பெரியவங்களை வந்து உள்ளே விட்டுருவேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறப்பே வந்து கூட வந்து ஒய்ஃப் இல்லாட்டியும் இப்போ சப்போஸ் வந்து தாத்தா இருக்கார், ஒய்ஃப் இல்லை அப்படின்னாலோ, இல்லை பாட்டி இருக்காங்க தாத்தா இல்லைன்னாலோ, அவங்க சன்னோ இல்லை யாரோ ஜஸ்ட் கூட ஒரு நேம் போட்டுக்கலாம். வெப்சைட்டில் வந்து சொல்லுவாங்க ஒன்லி ஸ்பவுஸ் தான் அலவுடுன்னு. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எகெயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்டு அங்கே உள்ளே போனீங்கன்னா அங்கே உள்ளேயே உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. ஃபுட் கொடுத்துட்டு 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. உள்ளே போயிட்டு 1 மணிக்கு உங்களுக்கு
ஃபுட் கொடுத்துருவாங்க 1 மணிக்கு அப்புறம். சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ்ரூம்லாம் இருக்கும், எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃப்ரீ ஆகிட்டு கரெக்டாக 3 மணிக்கு அங்கேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனாங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரங்க, நேராக உள்ளே போய் எல்லா லைனையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக அவங்கள மட்டும் சாமி கும்பிட்டு அனுப்பிட்டு அவங்கள வெளியே விட்டுருவாங்க. ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட வைப்பாங்க. ஏன்னா எங்கள் பாட்டியை நான் லாஸ்ட் மந்த் கூப்பிட்டு வந்திருந்தேன், அதனால எனக்கு எல்லாமே இப்போ தெரியுது. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கேட்லேருந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி இங்கே கோபுரம் இருக்குது இந்த பக்கம், அதுக்கு இந்த பக்கம் உள்ளே வந்தீங்கன்னா பாலத்துக்கு கீழே உங்களுக்கு இந்த ஷெட்டு. ஸோ இங்கே தான் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸும் இருப்பாங்க. இங்கே போர்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இங்கே போர்டு இருக்கும், இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே அனுப்புவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி, அவங்க கூட தம்பி, அம்மா கூட பாட்டி ப்ளஸ் அப்பா கூட தாத்தா, ஸோ இவங்கெல்லாம் போகிறோம். அண்ட் இதாக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டு. ஆக்சுவலாக இங்கே ஸ்பவுஸ் ஒன்லி தான் ஆட் பண்ணணும், பட் நான் தாத்தா பேரும் அப்பா பேரும் தான் போட்டிருக்கேன், ஸ்பவுஸாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இது உள்ளே விடுவாங்களாம்மா. ஸோ லாஸ்ட் டைமும் என்னையும் கேட்டாங்க, உங்கள் நேம் இருந்துச்சுன்னா விடுவோன்ட்டு. ஸோ அதனால தான் போட்டிருக்கோம். ஸோ நான் பார்த்துட்டு விடுறாங்களா இல்லையான்னு சொல்கிறேன். அப்கமிங் புக்கிங்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே தாங்க போய் லாஸ்ட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் போனால் உங்களுக்கு என்ட்ரி. நான் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் போர்டு வச்சுருக்காங்க சீனியர் சிட்டிசன் டெஃபினெட்லி ஏபிள்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் சீனியர் சிட்டிசனுக்கு. நீங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. ஒரு மெயின் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த தர்ஷன் டோக்கன் புக் பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்களா 3 months முன்னே, அவங்க மட்டும்தான் இங்கே அலௌடு. ஸோ எவ்வளோ பெரிய ஹால். ஸோ முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் எல்லாரையும் செக் பண்ணி அனுப்புவார் உள்ள. ஸோ உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் மேக்ஸிமம் இப்படி புக் பண்ணி வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த முன்னாடி பார்த்தீங்களா அதான் கூண்டு, இங்கே தான் அடைப்பாங்க. ஸோ முன்னாடி இங்கே தூரத்தில் லைன் மூவ் ஆகுறது ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 50 years ரெக்குயர்மெண்ட் இருக்கணும். 50க்கு மேலே இருந்தால் ஸ்பவுஸ் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் யாராக வேணால் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் 50க்கு கீழே இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஏஜ் 48, பட் அலோவ் பண்ணல. அண்ட் இன்னொரு தம்பிக்கு ஏஜ் 25, அவனே அலோவ் பண்ணல. பட் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏஜ் 56 ஆகிடுச்சு, அவரை மட்டும் எக்ஸ்ட்ரா அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இது உங்களோட ரிஸ்க் தான். நீங்கள் வேணால் சீனியர் சிட்டிசன் கூட போட்டுட்டு ஈவினிங் 300 தர்ஷனும் புக் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இப்போ நாங்கள் 300 தர்ஷனும் அவங்களுக்குலாம் புக் பண்ணிக்கிறதால இப்போது போயிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு நைட்டு எல்லாரும் கூப்பிட்டு 300 தர்ஷன் போயிடுவேன். ஸோ சீனியர் சிட்டிசன் போகிறவங்க மோஸ்ட்லி ஏஜ் 50+ இருந்துச்சுன்னா ஈஸியாக அலோவ் பண்ணிடுறான். ஒன்லி ஸ்பவுஸ் எல்லாம் கிடையாது, யார் வேணா இருக்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஈவினிங் 8 மணி வரைக்கும் நமக்கு ஃப்ரீ தான், 8 மணி தான் நமக்கு தர்ஷன். ஸோ முன்னாடி அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கிளான்ஸ் காட்டிட்டு வெளியே போகிறேன். போகிறவங்க இந்த மாதிரி தான். ஸோ எல்லா பக்கம் லைன்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் லைன் கிடையாது, இதுக்கப்புறம் நேராக கோயிலில் தான் விடுவாங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் ஹாலுக்கு மேலே தான் இருக்கும். இருக்கிறது தான் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ முன்னாடி இருந்து. அண்டு இப்போ இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னாங்க. ஸோ அப்படியே ஃப்ரீ தர்ஷனம் நம்ம இப்போதைக்கு ஒரு சின்ன ட்ரை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் 8 மணிக்கு ஒரு தர்ஷன் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா. அதனால் இப்போ ஃப்ரீ தர்ஷனத்துக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி மொபைல் இப்போ வைக்கணும், ஏன்னா இல்லாட்டி லைன்லாம் உங்களுக்கு அங்கே காட்ட முடியாது. ஏன்னா மொபைல் கலெக்ட் பண்ணிடுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் இப்போ போய் மொபைலை திரும்ப ரூமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரீ தர்ஷனுக்கு போயிட்டு நான் எவ்வளோ ஹார்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இதாங்க ஃப்ரண்ட்டு வியூ ராஜகோபுரம். ஃபைனலாக லைன் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ஓகேங்க, இப்போ நான் அப்படியே போய் ரூமுக்கு மொபைல் வைக்க போகிறேன். அங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் டெம்பிள். அண்டு கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோயிலோட தெப்பக்குளம். குளிக்க விடுவாங்க, பட் சம்டைம்ஸ் விடுறாங்க, சம்டைம்ஸ் விட மாட்டுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடலை, பட் லாஸ்ட் டைம் வந்தப்போ விட்டுருந்தாங்க. ஈவினிங் மேலே மேபி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன்லாம் அங்கே தான் நடக்கும். அண்ட் இப்போ அங்கே முன்னாடி ஒரு கோபுரம் தெரிஞ்சுங்களா, அதுக்கிட்ட தான் வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கு பேக் சைடில் அங்கே தான் நம்ம ரூம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் மொபைல் வச்சுட்டு ஃப்ரீ தர்ஷனுக்கு ஒரு சின்ன ட்ரை கொடுத்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீ தர்ஷன் கிளம்பிட்டோம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாத கவுண்டரில் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே டக்குன்னு உள்ளே சாப்பிட்டு டக்குன்னு போயிடலான்ட்டு உள்ளே வந்துட்டோம். அந்த லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர்டாக ரெடியாகி வச்சுருக்காங்க. திருப்பதியில் எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. அதில் ரொம்ப 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 பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த திருப்பதியோட லஞ்சு தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிடும், அப்படியே சூப்பராக சுட சுட சாப்பாடு, ஒரு கூட்டு, ஒரு பொரியல் ப்ளஸ் வெண்பொங்கல் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுங்க. சுட சுட சாப்பாடுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சூடாக சாம்பார் அப்படியே எல்லாருக்கும் சர்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. ஸோ ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டுங்க இங்கே லஞ்ச் தான் மெயினாக.
செமையான ஒரு சாம்பார் வந்துச்சு. அது வந்து இது பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் கிடையாதுங்க, சக்கரை பொங்கல், அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். சாம்பார் பார்த்திங்கன்னா ஆவசமுங்க. நெக்ஸ்ட் வந்து ரசம். அப்படிங்க மெயின் பார்த்திங்கன்னா அந்த தொக்கு தாங்க. இது என்னன்னு தெரியல, இது கூட்டா தொக்கா, ஆனால் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலி ரசத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மோர் வாங்கியாச்சு. ஸோ எல்லாமே வேறு லெவல். அண்ட் என் ஃபேவரேட் தொக்கும் சூப்பர். அண்ட் சாப்பிட்றவங்க க்ரௌடு பார்த்திங்கன்னா பாருங்கள், டே பை டே அப்படி பல லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் திருப்பதியில். ஃபைனலி உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, இங்கே வந்தீங்கன்னா இந்த அன்னப்பிரசாதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப செம்மையாக டேஸ்ட்டாக ஒரு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அண்டு காலையில் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆர்ட் ஒன்று காமிச்ச ஒரு செம்ம ஆர்ட் டிசைன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதாங்க, அது காலையில் சரியாக காட்ட முடியல. இப்போ உங்களுக்கு தெரியுதா அது என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வெறும் ஒரு அன்னதான ஹால் தான், அதுக்கு இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறப்பே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. சூப்பர் ஷோக்கிங்க. நமக்கு அப்படியே ஃப்ரீ தர்ஷன் டைம் ஆச்சு, வித்தவுட் டோக்கன் வேறு கிளம்புறோம் அப்படியே. ஹாய் மக்களே, ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. சீனியர் சிட்டிசன்ஸில் வந்து ஒன்லி 50 above இருந்தால் மட்டும்தான் விடுறாங்களாம்மா. பட் யார் வேணால் விடுறாங்க, ஒன்லி ஸ்பவுஸ்ன்னு கிடையாது, யார் வேணால் விடுறாங்க. பட் above 50 இருக்கணும். அண்ட் அவங்கள வந்து நாங்கள் தரிசனத்துக்கு அனுப்பிட்டு அப்படியே நாங்கள் ஃப்ரீ தர்ஷன் வித்தவுட் டோக்கன் ஃப்ரீ தர்ஷன் நாங்கள் போய் லைனில் நின்றுட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 o'clock நாங்கள் என்ட்ரு ஆனோம். இங்கே வந்து அந்த ஒரு கூண்டு போட்டு இருக்கும், அங்கே வந்து கரெக்டாக 12:30க்கு அங்கே வந்து அடைச்சிட்டாங்க. லஞ்செல்லாம் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லஞ்சு, வாட்டரு, வாஷ்ரூம்லாம் அங்கே பக்காவாக இருக்கும். கரெக்டாக 3:45க்கு எங்களை வெளியே விட்டாங்க. அண்ட் வந்து நாங்கள் கரெக்டாக 5 o'clock நாங்கள் எங்கேயும் சாமி பார்த்துட்டோம். இப்போ வந்து 5:30க்கு வெளியே வந்து ஃப்ரீ டாட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ரூமுக்கு. அண்ட் இப்போ வந்து 300 தர்ஷனுக்கு நாங்கள் வேறு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து இன்னொரு 15 minutes கிளம்பிடுவோம். இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. கரெக்டாக 6:15 அதுக்கு போவோம். ஸோ அது போயிட்டு வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் முடிச்சு லட்டு வாங்க வெளியே வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 ஆச்சுங்க. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா 7:45க்கு 300 ரூபி தர்ஷனில் க்யூவில் நின்னோம். 10:15 கிட்ட சாமி பார்த்துட்டோங்க. அண்டு 10:45 போல் நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ அப்படியே வந்து லட்டு கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ லட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரூமுக்கு போயிட்டு நான் அப்படியே மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி லட்டு வாங்க கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகிற மாதிரி தாங்க இருக்குது. மக்களே ஃபைனலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக மிட் நைட்டு 12:15 ஆச்சு. பட் ஸ்டில் இங்கே ஃபுல்லாக ஆக்டிவாக தான் இருக்குது. அண்டு நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் தர்ஷன் 300 ரூபீஸ் ஸ்பெஷல் தர்ஷனில் போயிருந்தோம். கரெக்டாக 7:45க்கு நின்னோம். 8:45, 9:45, 10:15க்கு நாங்கள் தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் லட்டு வாங்கிட்டு அங்கே இங்கே அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு வரதுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 300 ரூபீ தர்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 hours. ஃப்ரீயாக தர்ஷன் போனீங்கன்னா சம்டைம்ஸ் சீக்கிரமாக வரும், சம்டைம்ஸ் லேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்ல முடியாது. ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் இன்னும் இங்கே ஜீப் சர்வீஸ்லாம் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. அப் டு உங்களுக்கு 12 மணி வரைக்கும் இங்கே கீழே போகலாம். இங்கேருந்து சப்போஸ் இங்கே மிட் நைட்டோ இல்லை ஏர்லி மார்னிங் ட்ரெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து அப் டு மிட் நைட் 12 வரைக்கும் உங்கள் பஸ் அவைலபிள். அண்டு டீ ஷாப்பு, ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலையும் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ ஃபுட் பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். சாமி பார்த்துட்டு ஆக்சுவலாக வந்து 2 தடவை இன்றைக்கி ஆக்சுவலாக 12 hours 2 தடவை ஃப்ரீ தர்ஷனோட பார்த்துருக்கோம். ஸோ எல்லாம் செம்ம டயர்டோட வந்துட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல் டே ரவுண்டிங் இருக்குது. ஸோ அது எங்கெங்கே போகலான்றது நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 12:15 ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் தெரியுது ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட்டு, ஃபுல்லாக பனி இறங்கி கோபுரமே பாதி எங்கேயும் தெரியாத அளவுக்கு பனி இறங்கிருச்சு. இப்போ நம்ம அப்படியே இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பட்டு இந்த பிளேஸ்லாம் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட் இறங்கி வேறு மாதிரி இருக்குது இங்கே. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நாம் இப்போ திருப்பதிலேருந்து கிளம்ப போகிறோம். இதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் இந்த பிளேஸ்லாம் நம்ம எப்படி கண்டிப்பாக வரமாட்டோங்க. ஸோ ஃபுல்லாக மிஸ்ட் இறங்கிக்கிறதால பேக்ரவுண்டில் பெருசாக உங்களுக்கு எதுவும் கவர் ஆகலை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சீக்கிரம். அண்டு இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. அண்டு அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட்டு நாளைக்கு எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.